நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எங்கிருந்து? திருப்பூர்ல இருந்தா? இனிமேல என்னால அவ்வளவு தூரம்லாம் போய் பொண்ணு பார்க்க முடியாது. ஓ, யூகேல இல்ல, யூஎஸ்ஏலயே நீங்க பொண்ணு பார்த்தாலும் என்னால வர முடியாது. சொல்லுங்க. அப்புறம் ஓ சரி சரி, நான் உங்களை திரும்ப கூப்பிடுறேன். சரி, அடா கூப்பிடுறேங்க. யாரு சன்னி போன்ல? அந்த புரோக்கர் தான். திருப்பூருக்கு ஒரு பொண்ணு இருக்குது, பார்க்க வரீங்களான்னு கூப்பிடுறான். அப்புறம் என்ன, நீ போலையா? ஐயோ, எனக்கு போகலாம் விருப்பம் இல்ல. இங்க பாரு, நீ அவ்வளவு தூரம் போயெல்லாம் பொண்ணு கட்டவே வேண்டாம். இங்க பக்கத்திலே இருக்க பொண்ணை கட்டுறதுதான் எனக்கும் சந்தோஷம். என் ராய் என்னை விட்டு போயிட்டான். நீ அது எப்பவுமே என் கூடவே இருக்கணும். பொண்ணு கட்டினாலும் நான் அவ வீட்டுக்கெல்லாம் போய் குடியிருக்க மாட்டேன். பொண்ணு வீட்டுல தங்கறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நீ எதுக்கு பொண்ணு வீட்டுல போய் தங்க போற? இது உனக்கும் வீடுதான்டா. நீ கல்யாணத்துக்கு அப்புறமும் இங்கதான் இருக்கணும். என் மனசுல ஒரு பொண்ணு இருக்கிறா. அவ ரொம்ப அப்பாவி, பார்க்க ரொம்ப அழகா இருப்பா. நான் உனக்காக அவகிட்ட பேசினா அது உனக்கு பிடிக்குமா? நீங்க பொண்ணு யாருன்னு சொல்லுங்க. அதெல்லாம் சொல்றேன்டா, டைம் வரட்டும். பொண்ணு வேலை பாக்குறாளா? வேலைலாம் பார்க்கல, ஆனா சொத்து பத்தெல்லாம் உங்ககிட்ட நிறையவே இருக்கு. அட, அப்ப நீங்க கண்டிப்பா பாருங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்ப பொண்ணை விட உனக்கு அவ சொத்து மேலதான் ஆசை அதிகம்ல? எனக்கு தான் ஒரு நிரந்தர வேலை இல்ல, அவகிட்டையும் சொத்து இல்லைன்னா எப்படி? நீ அவளை உள்ளங்கையில வச்சு தாங்க வேணா? உனக்கு வேலையே இல்லைனாலும் அவளை நான் உனக்கு கட்டி வைக்கிறேன். அத பத்தி எல்லாம் நீங்க பயப்படாதீங்க. பொண்ணு யாருன்னு சொல்லுங்க டீச்சரம்மா. சொல்றேன். முதல்ல அந்த பொண்ணுகிட்ட நான் பேசுறேன். அவளுக்கு ஒருவேளை உன்னை பிடிக்கலனா அப்புறம் பேசி பிரயோஜனம் இல்லைல்ல? அந்த பொண்ணுக்கு என்ன தெரியுமா? ஆமா தெரியும்பா, உன்னை அவளுக்கு நல்லாவே தெரியும். அப்படி என்ன தெரிஞ்ச அந்த பொண்ணு யாரு? ஜெமி, நான் இப்ப எங்க அப்பாவை பார்த்தேன். அப்பா என் கூட விளையாடிட்டு இருந்தாரு. அப்பா தான் நம்மளை விட்டுட்டு போயிட்டாருலம்மா. இனி எப்பவும் அப்பா நம்ம கிட்ட வரமாட்டாரு. நீ அம்மா மடியில படுத்துக்கோ. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, அப்பா நம்ம கூடவே இருக்காரு. நீங்க கவலைப்படுறத அப்பா பார்த்தாருன்னா அப்புறம் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவாரு.
செக்கப்புக்கு போனீங்களே, டாக்டர் என்ன சொன்னாரு? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. என்ன ஸ்மிதாக்கு கொஞ்சம் பிபி அதிகமாக இருக்கிறதால மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி விஷயங்களை பார்க்கவோ கேட்கவோ கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வயிற்றுல இருக்க குழந்தையும் பாதிக்குமா? ஸ்மிதா வருத்தப்படுற அளவுக்கு இங்க என்ன நடந்திருக்கு? நீங்க குடிக்கிறதும் பழி வாங்குறேன்னு சொல்றதும் ஸ்மிதாவை கவலைப்படுத்துற விஷயம்தாங்க. அதனால அவ வயித்துல வளர்ற சந்திரனோட குழந்தைக்காகவாது இனி இந்த பழி வாங்குற எண்ணத்தெல்லாம் விட்டுருங்க. நீங்க கண்டிப்பா கேட்க மாட்டீங்கன்னு தெரியும். இருந்தாலும் என் ஆசைய சொன்னேன். எனக்கு சொல்றதுக்கு உரிமை இருக்கான்னு தெரியல. இருந்தாலும் நான் சொல்றேன். நீங்க இனிமே தயவு செஞ்சு குடிக்காம இருந்தா நான் சந்தோஷப்படுவேன். அவரோட அழிவுக்கு காரணமே இந்த குடிப்பழக்கம்தான். நீங்களும் அந்த மாதிரி பண்ணாதீங்க மாமா. என் குழந்தைக்கு அப்பா தான் இல்லை, தாத்தாவாவது கூட இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அவ இதெல்லாம் மனசாரதாங்க சொல்றா. வயிற்றுல வளர அவ குழந்தை மேல உங்களுக்கு கொஞ்சமாவது அன்பு இருந்தா நீங்க இதுக்கு மேல குடிக்க கூடாது. வா ஸ்மிதா. டேய், என்ன இப்ப நீ எங்க போற? இல்ல நைட்டுக்கு தேவையான பாட்டில் வாங்க வேண்டாமா? வேண்டாம். இத்தோட அதை விட்டுலான் இருக்க. நான் மட்டும் இல்ல, நீ கூட தான். என்னது? நான் எதுக்கு நிப்பாட்டணும்? ஏய் இங்க பாரு, என் பேர குழந்தை குடிகாரங்க மத்தியில வளர கூடாதுடா. அப்படி வளர்ந்ததுனாலதான் என் சந்திரனோட குணம் நான் நினைச்சதை விட ரொம்ப மோசமாயிடுச்சு. அதே மாதிரி என் பேர குழந்தையும் அப்படி வளர எனக்கு விருப்பம் இல்லை. அதனால நான் எல்லாத்தையும் இதோட முடிச்சுக்கிறேன். இதோட எந்த கெட்ட பழக்கமும் கெட்ட எண்ணங்களும் என் மனசு விட்டு ஒழிஞ்சிருச்சுடா. ஆமா, பழைய சிவராஜ இன்னும் இல்லடா. என்னடா ஏமி? ஆனி பாட்டி, நீங்க எங்க போறீங்க? நான் சர்ச்சுக்கு போயிட்டு வரேம்மா. நான் இன்னைக்கு தாத்தாவோட கல்லறைக்கு போய் சில விஷயங்கள்லாம் பேசணும். என்ன பேச போறீங்க? அது சீக்ரெட்மா. உங்க தாத்தா கிட்ட மட்டும்தான் பேசணும். ஆனா செத்து போனவங்களுக்கு நம்ம சொல்றது கேட்காதுல்ல? கேக்குமே. அவங்களால நம்மள பார்க்க முடியும், நம்ம சொல்றதெல்லாம் கேட்கவும் முடியும். அப்படின்னா எங்க அப்பாவுக்கு நான் சொல்றது எல்லாமே கேக்குமா பாட்டி? அப்படின்னா நானும் ஒரு விஷயம் சொல்லணும். எங்க அப்பா கிட்ட நானும் பேச போறேன். என்ன பேச போற? அது சீக்ரெட். அத சொல்ல முடியாது.
ஆ டீச்சர் சர்ச்சுக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமா. ஆ அப்ப என் கூட வாங்க, நான் கூட்டிட்டு போய் விடுறேன். அதெல்லாம் வேண்டாம்ப்பா, நான் நடந்தே போயிட்டு வரேன். நீங்க எதுக்காக நடந்து போறீங்கன்னு எனக்கு தெரியும். எதுக்கு? சர்ச்சுக்கு போற வழியில உங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்து பேச தானே? ஆமா, அதுல கிடைக்கிற சுகமே வேற. இப்படி கார்ல பைக்ல எல்லாம் போனா அந்த சுகம் கிடைக்காது. அது சரிதான். சரி டீச்சர், அன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு யாரோ இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்க கிட்ட என்னை பத்தி சொன்னீங்களா? அதுக்கு தான் சர்ச்சுக்கே போறேன். அவளுக்கு என்ன பிடிக்கும்ல டீச்சர்? உன்னை பிடிக்காம போறதுக்கெல்லாம் வழி இல்ல. இருந்தாலும் அது எந்த பொண்ணுன்னு தான் நான் யோசிக்கிறேன். ஆண்டி, 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 நீங்க எதுவும் சாப்பிடாமலே சர்ச்சுக்கு போறீங்க? சாப்பிட்டா நடக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குமா? நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டே சாப்பிட்டுக்கிறேன். வேண்டும் போது எனக்காகவும் சேர்த்து வேண்டிக்கங்க. உனக்காக வேண்டுதான் நான் சர்ச்சுக்கே போறேன். சரி. சன்னி அங்கிள். செல்லக்குட்டி, அன்னைக்கு என்ன மீன் பிடிக்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களா? நாம இன்னைக்கு போகலாமா? அதுக்கு என்ன, போலாமே. அப்படின்னா நம்ம இப்பவே போலாமா? இப்ப போனா மீன்லாம் கிடைக்காது. ஏன் அப்படி? இப்பதானமா பொழுதே விடிஞ்சிருக்குது, மீன்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்கும்ல. எமி, வா சாப்பிடலாம். எனக்கு பசிக்கவே இல்லம்மா. நீ இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, வந்து சாப்பிடு. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேம்மா. இங்க பாரு எமி, சின்ன பசங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலன்னா அப்புறம் நோய் தான் வரும், சரியா? அதுவும் கரெக்ட் தான். போய் சாப்பிடுங்க, போங்க. எனக்கு பசிக்கவே இல்லை அங்கிள். நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சாப்பிடுறேன். சரி. துளசி. என்ன சனி? நான் ஒரு விஷயம் கேட்டா நீங்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது. என்ன? எனக்கு ஜனதா பஸ்ல ஏதாவது வேலை போட்டு கொடுக்குறீங்களா? இவ்வளவுதானா? உங்களுக்கு என்ன வேலை வேணும்? டிரைவர் வேலை போதும். என்கிட்ட ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசென்ஸ் எல்லாம் இருக்கு. இல்ல, திடீர்னு என்ன புதுசா வேலைக்கெல்லாம் போகணும்னு சொல்றீங்க? எனக்கு நாளைக்கு பொண்ணு பார்க்கும்போது சொல்றதுக்கு ஏதாவது வேலை வேணும்ல, அதனால தான் சொன்னேன். அப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளிநாட்டுக்கு போகணுங்கிற ஐடியா எல்லாம் மனசை விட்டு போயிடுச்சா? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம ஊர்லயே இருக்கலாம் தான் நினைக்கிறேன். அதுதான் நல்லது. டீச்சர் அம்மா ஒரு பொண்ணை பத்தி என்கிட்ட சொன்னாங்க. அது ஒரு வேளை ஓகே ஆனாலும் ஆகலாம். அவங்க பெருசா எதையும் எதிர்பார்க்கலையா, அவங்க பொண்ணை நல்லா பாத்துக்கிட்டா போதுமா. ஆண்டி அதுக்குள்ள வந்துட்டாங்க. என்னாச்சு டீச்சர், சர்ச்சுக்கு போகலையா? இல்ல, திடீர்னு ரொம்ப டயர்டா இருக்கு. காலையில எதுவும் சாப்பிடாம போனீங்களா? அதான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, பிபி டேப்லெட் போடல, அதனாலதான். ஏன் டேப்லெட் போடல? டேப்லெட் காலி ஆயிடுச்சு. அத சொல்லிருக்கலாம்ல, நான் போய் வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. சன்னி, அது என்ன டேப்லெட்னு உனக்கு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியும் டீச்சர். நான் போய் கொஞ்சம் படுக்கிறேன். உள்ள போலாம். வா. ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது போகணுமா ஆண்டி? அதெல்லாம் வேண்டாமா. ரொம்ப சூடா இருக்கே. அது வெயில்ல போயிட்டு வந்ததுனாலயா இருக்கும். அந்த சூடு தானா? உன்னோட மம்மி ரொம்ப பயப்படுறாளே. மம்மியா? இது துளசி அம்மா. என் மம்மி யூகேல இருக்காங்க.
நான் ஒரு விஷயம் சொன்னா அதுக்காக நீ என் மேல கோவப்படக்கூடாது. என்ன ஆண்டி? எமி இன்னைக்கு சின்ன பொண்ணு. ஆனா நாளைக்கு அவ வளர்ந்து பெரிய ஆளாயிட்டா அவங்க அம்மாவை தேடி போனாலும் போயிடுவா, அந்த எலினாவை தேடி. அப்போ நீ எமி பாப்பாக்காக உன் வாழ்க்கையை வீணாக்குனதெல்லாம் வேஸ்டா போச்சுன்னு தோணும். இல்ல ஆண்டி, அவ எப்பவும் என்னை விட்டு போக மாட்டா. அவ போறதா இருந்திருந்தா அன்னைக்கு கோர்ட்லயே எலினா கூட போயிருப்பாள்ல. நான் தான் சொல்றேன்ல, இப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்க அவளுக்கு வயசோ பக்குவமோ கிடையாது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவளுக்கு அவங்க அம்மா கூட இருக்கணும்னு தான் தோணும். அப்பா அவ உன்னை விட்டுட்டு போனாலும் போயிடுவாமா, எதையும் இப்ப சொல்ல முடியாதுமா. நான் உன்னை சங்கடப்படுத்துறதுக்காக இதை சொல்லல, எனக்கு தோணுச்சு நான் சொல்லிட்டேன். நான் இன்னும் எவ்வளவு நாள் உயிரோட இருப்பேன்னு எனக்கே தெரியாது. இந்த மாதிரி ஒரு நாள் உடம்பு தளர்ந்து ஒரே நிமிஷத்துல நான் கண்ணை மூடினாலும் மூடிடுவேமா. நான் நிம்மதியா என் கண்ணை மூடணும்னா இன்னொருத்தர் கையில உன்னை நான் ஒப்படைக்கணுமா? ராய் இறந்த துக்கத்துல இருந்து நீ வெளியே வரலன்னு தெரியும். இருந்தாலும் நான் ஒன்று கேட்குறேம்மா, நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோயேன். இல்ல ஆண்டி, இனி எனக்கு இன்னொரு கல்யாணம் தேவையில்லை. வேண்டாம். முதலாளி முதலாளி முதலாளி, ஐட்டம் ரெடி. நான் போய் கிளாஸ் தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வரட்டுமா? நான் தான் எல்லாத்தையும் நிறுத்தியாச்சுன்னு சொன்னேன்ல. திரும்பவும் எதுக்குடா நீ இதை வாங்கிட்டு வந்த? நீங்க என்கிட்ட ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாலும் உங்க மனசுல இருக்கிற கவலை எல்லாம் போகணும்னா எப்பயாச்சும் அடிக்கணும்ல. முதலாளி அம்மா கிட்ட நான் எதுவும் சொல்ல மாட்டேன். லைட்டா ஒரு ரவுண்டு போடுங்க. வேண்டாம், இத பாரு, என் மனசுல இருக்கிற கவலையெல்லாம் போயிடுச்சுன்னு நான் சொல்ல வரல. ஆனா என் சந்திரனோட குழந்தை, அவ தாத்தா ஒரு கெட்டவன்னு தெரிஞ்சு வளரவே கூடாதுடா. அதனால தான் சொல்றேன். குழந்தை தான் இன்னும் பிறக்கவே இல்லையே. பிறந்ததும் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க. நீ என்ன சொன்னாலும் சரி, இனி நான் குடிய தொடரதா இல்ல. நான் மட்டும் இல்ல, நீயும் தாண்டா. ஐயோ, நான் என் கவலையை மறக்கணும்னா இவன் உள்ள போனா மட்டும்தான் முடியும். இல்லன்னா சந்திரன் பாஸோட நினைவுகள் வந்துகிட்டே இருக்கும். ஏய், இத பாரு, கவலையை மறக்கிறதுக்காக குடிக்க கூடாதுடா. சரக்கு உள்ள போயிடுச்சுன்னா கொலை பண்ற எண்ணம் கூட வரும். அதனால எதுவுமே வேண்டாம். எதுவும் வேணாம்னா அப்புறம் என்ன அர்த்தம்? துளசியும் மானசியும் அப்படியே விட்டுற போறீங்களா? என்ன முதலாளி எதுவும் பேச மாட்டீங்க? யாரை கொன்னாலும் செத்து போன பையன் திரும்ப வரமாட்டான். அதனால இனி நான் எதையுமே செய்ய போறது. ஆனா இவ்வளவு நாள் நீங்க என்கிட்ட சந்திரன் பாஸோட ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கணும்னா துளசியும் மானசியும் கொல்லணும்னு சொல்லுவீங்கல்ல. இப்ப என்னாச்சு? மனசு மாறிடுச்சா? அதுக்கு ஒரு காரணம் இருக்குடா சிபு. நான் ஜெயிலுக்கு போயிட்டா என்ன நம்பி வீட்டில் இருக்கிற எல்லாரும் வருத்தப்படுவாங்க. தேவையில்லாம யாரையும் வருத்தப்பட வைக்கணுன்ற எண்ணம் எனக்கு இல்லை. இப்போ பழி வாங்குற எண்ணம் எல்லாம் என்னை விட்டு போயிருச்சு. எனக்கு சந்திரனோட குழந்தைய பார்க்கணுன்ற ஆசை மட்டும் தாண்டா இருக்கு. ஆமாண்டா, குழந்தைய நல்லா வளர்க்கணும்டா. சந்திர மாதிரி இல்லை, நல்ல மனுஷனாடா. இன்னி என்னோட வாழ்க்கையே அந்த குழந்தைக்காக தாண்டா.
இங்க பாரு, சரக்கு பத்தி இனிமே பேசவே கூடாது. அதை ஒழுங்கா கொண்டு போய் உடைச்சிரு. முதலாளி, உனக்கு குடிக்கணும்னு ஆசை இருந்தா நீ குடிச்சுக்க. ஆனா குடிச்சிட்டு வீட்டு பக்கம் மட்டும் வந்துடாத. தூக்கி போட்டுடலாம். என்னங்க, நம்ம எமி என்னை விட்டுட்டு போயிடுவாளா? போயிட்டானா நான் ரொம்ப வருத்தப்படுவேங்க. நீங்க எங்களை விட்டுட்டு போயிட்டா கூட நான் இது வரைக்கும் எந்த குறையும் அவளுக்கு வச்சதே இல்லை. இனி வைக்கவும் போறதில்ல. இனி என்னோட இந்த வாழ்க்கையில நம்ம எமியும் நீங்க எனக்கு பரிசளிச்ச நல்ல நினைவுகள் மட்டும் போதும். வேற எதுவும் எனக்கு தேவையில்லை. அம்மா, ராயோட நினைவுகளோடவே துளசி நீ வாழ்க்கை முழுக்க வாழ்ந்துருவா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.